அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். முக்கோணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முக்கோணம் தெரியாதவங்க இல்லை. இந்த முக்கோணத்தை பயன்படுத்துகின்ற முறைகளை தெரிந்திருந்தால், ஒன்று கூம்பு மேலே இருந்தா அந்த முக்கோணத்தோடைய இந்த இது மேலே இருந்தா என்ன செய்யும், இப்படி கீழே இருந்தா என்ன செய்யும். முக்கோணத்திற்கும் 3 நம்பர்களுக்கும் சம்பந்தம் உண்டு. முக்கோணத்திற்கு 3 நம்பர்களுக்கும் சம்பந்தம் உண்டு. 3, 6, 9. அந்த 3, 6, 1, 9 என்று சொல்லக்கூடிய 369 இது ஒரு அற்புதமான நம்பர். இந்த அற்புதமான நம்பரு அப்ப ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் நன்றாக வர வேண்டும் என்று சொன்னால் அவன் முக்கோணத்தை என்ன சொன்னான்னா தன்னுடைய அதிர்ஷ்டம், தனக்குன்னு ஒரு அதிர்ஷ்ட கலர் இருக்கும். அதிர்ஷ்ட கலர் என்ன சொல்றான்னா இருக்கும். அந்த அதிர்ஷ்ட கலர் பேனாவால் இல்லை நெட்டில் கொடுத்து என்ன சொன்னான்னா அந்த முக்கோணத்தை என்ன சொன்னா கீழ் நோக்கி, அதனுடைய மூக்கு கீழ் நோக்கி இருக்கணும். மூக்கு கீழ் நோக்கி இருக்கணும். அவ்வளவுதான். இப்படி எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையில் படும்படி முக்கோணத்தை கீழ் நோக்கி போட்டு வைத்தானோ, போட்டு வச்சான்னு வைங்களேன், போட்டு வச்சீங்கன்னா பணம் பொருளாதாரம் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல போட்டு வச்சீங்கன்னா பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று உங்களுக்கு வரும். ஏன்னா இதை கண்ணை மூடிக்கிட்டு நம்பணும். ஏன்னா ஜலம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தை குறிக்கக்கூடியது கீழ் நோக்கிய முக்கோணம். கீழ் நோக்கிய முக்கோணம் தான். அப்ப அந்த கீழ் நோக்கிய முக்கோணத்தில் நீங்கள் என்ன சொல்லலாம்னா அப்படி என்ன சொன்னா நல்லா நம்ம கையாலையும் வரைகிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நெட்டில் கொடுத்து எடுத்து ஒட்டி வச்சிடணும். ஒட்டி வைத்து அதை பார்க்க 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 பொருளாதாரத்தில் இருக்கின்ற சிக்கல்களை தீர்க்கக்கூடியது முக்கோணம். இது உண்மையா அப்படிங்கறத என்ன சொன்ன நான் பரிச்சித்து பார்த்திருக்கேன். எல்லா மனிதனுமே எல்லாமே அனுபவப்பட்டு தான் வந்தமே தவிர யாரும் பெரிய பிறப்பால் யோகசாலிகளாக இருக்கிறவங்க ஜோதிடம்னா வர முடியாது. பிறப்பால யோகசாலியா இருக்கிறவங்க ஜோதிடம் படிக்க மாட்டாங்க. நல்ல யோசனை பண்ணி பார்த்துடுங்க. பிறப்பால் ஒரு மனிதன் யோகசாலியாக இருந்து அவனுக்கு பொருளாதாரம் செல்வம் எல்லாம் வந்துவிட்டது என்று சொன்னால் அவன் எப்படி என்ன சொல்றான்னா ஜோதிடம் படிப்பான். தேவையில்லை இல்லையா? அப்ப வறுமை, கஷ்டம், கால சூழ்நிலை இதெல்லாம் இருக்கிற மனிதன் தான் இதுக்குள்ள ஏதாவது போய் நம்ம வெற்றியை பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை வறுமையில் படித்தவர் தான் ஜோதிடர். செழுமையில் படித்தவராக ஜோதிடர் இருக்க முடியாது. இது எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. நான் கோடீஸ்வரனா இருந்து ஜோதிடம் படித்தேன்னு வந்தவன்லாம் கிடையவே கிடையாது. அது மாதிரி இந்த முக்கோணத்தை வரைவதற்குண்டான ஒரு ரகசியமே இருக்குது. எப்படி வரைஞ்சா என்ன சொன்னா அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்மளை பொறுத்தல உங்களை பொறுத்தல என்ன சொல்றான்னா இந்த முக்கோணத்தை கீழ் நோக்கி வரைந்து வையுங்கள். கீழ் நோக்கி வரைந்து வைத்தீர்கள் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் இருக்கின்ற சிக்கல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும். அதே சமயத்தை முக்கோணத்துடைய கூம்பு மேலே இருக்கிற மாதிரி வரைந்து வைத்தீர்கள் என்று சொன்னால் புகழ் கிடைக்கும். புகழ் கிடைக்கும். இது நான் ரெண்டுமே பயன்படுத்தியிருக்கேன். பயன்படுத்தி எங்க அலுவலகத்துல பார்த்த உடனே என்ன சொன்னா அந்த கூம்பு மாதிரி இருக்கிறது ஒரு சைடுல கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி போட்டு வச்சிருக்கேன். அப்ப இந்த முக்கோணத்தை முக்கோணத்திற்கு அவ்வளவு ஒரு அற்புதமான சக்தி உண்டு. அந்த முக்கோணத்தை என்ன சொன்னா எப்பயுமே நீங்கள் ஒருத்தருக்கு பணம் டெய்லி வேணும்னா முக்கோணத்தையுடைய மூக்கு கீழே இருக்கிற மாதிரி டெய்லி 9 தடவை ஒரு டைரியில நீங்க போட்டு போங்க. போட்டு போக 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 அந்த முக்கோணத்துடைய பவர் வேலை செய்யும். பொருளாதாரம் வரும். ஏதாவது ஒரு தாந்திரிகமான ஒரு விஷயங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கணும்.
நம்ம இறை சக்தி நமக்கு கிடைக்கும், அது கிடைக்கும், கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். ஒரு குயிக் மூமெண்ட்ல வந்து யாராவது வந்து லாக் ஆனா தான் 10 ரூபா பணம் வந்து கூட கிடைக்கும். நிதானமா ஜோசியம் பார்க்க வர்றவன் தானே சொல்றான்னா வந்து என்ன அந்த ஏதாவது ஒரு அவசரம், ஒரு எமர்ஜென்சி, ஒரு பிரச்சனைன்னு வந்தா தான் நமக்கு 10 காசு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. பார்த்துட்டு வந்து அப்படியே சாமி பாப்பன் சாமி அப்படின்ட்டு போயிடுவான். அப்ப முக்கோணத்தை கீழ் நோக்கி போடுங்கள். கீழே அந்த மூக்கு இருக்கணும். இது பண வரவை குறிக்கும். வருமா? வரும். நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும். அதே சமயத்தில் வந்து முக்கோணத்தை வந்து மேல் நோக்கி போட்டீர்கள் என்று சொன்னால் எல்லாம் இருக்குது, நல்லா இருக்கும். கொஞ்சம் வெளி உலகத்துக்கு தலை காட்டணும், வெளி உலகத்துல வந்து நம்ம பேர் தெரியணும், ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க வெளிநாடுகளுக்கெல்லாம் தெரியணும், எல்லாத்துலேயும் வந்து என்ன தெரியணும் அப்படின்னா எல்லா வெளிநாட்டில இருக்கிறவனையும் உடைய மனோநிலையும் ஒன்று போல தான் இருக்கும். வெளிநாட்டில் போய் இருக்கிறவன் தமிழன் தானே இருப்பா. வேற யார் இந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த பாஷை படித்தவன் நம்மளை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் ஒரு விதமான ஜோதிட முறையை கற்று வச்சிருக்கான், நம்ம இதுக்கு வரல. ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இலங்கையிலிருந்து போனவங்க தான் நம்மளை தொடர்பு கொள்றாங்க. அப்படி தொடர்பு கொண்டாலும் அவர்கள் இந்தியாவில் இருந்த புத்தியோட தான் இருக்காங்க, இந்தியாவில் இருந்த புத்தியோட தான் இருக்காங்க. அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கான், அமெரிக்காவில இருந்து பேசுறான், அமெரிக்காவில இருந்து பேசுற ஒருத்தர் அப்ப எவ்வளவு சம்பளம் வாங்குவாருன்னு பார்த்துடுங்க. அக்கௌண்ட் நம்பர்லாம் வாங்கிட்டாரு, 2 ஜாதகம் பார்க்கணும், இந்நேரைக்கு பணம் அனுப்பல. அப்ப இந்தியாவில் இருக்கிற புத்தி தானே இருக்குது. நம்ம எப்பயுமே சொல்லுவதானே. அப்ப அந்த அளவுக்கு வந்து இன்னும் வந்து என்ன சொன்னா, உன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ண உன்னுடைய பணத்தை தூக்கி வீசி எறி, அதில் லாபமும் இருக்கலாம் நஷ்டம் இருக்கலாம், அது நம்ம கர்மாவை பொறுத்தளவுல தானே. அப்படிங்கிற மனோநிலை வந்து விட்டால் வெற்றி பெற்று விடலாம். இடுக்கி பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. ஒருத்தர் பார்த்தாச்சு ஜாதகம் பார்க்கணும்னு தோணிருச்சு, எவ்வளவு அமௌண்ட் சொல்லியாச்சு, இந்நேரைக்கு போட்டு விடுறாரு. எப்படின்னா அவ்வளவுதான். அவருடைய ஷார்ட்டான மைண்ட். ஒரு ஜாதகத்திற்கு வந்து வெளிநாட்டு ஜாதகம் வந்து பார்க்கணும் 3000 ரூபா, இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டுல தான் 1000 ரூபா தான். நீ வெளிநாட்டுல வந்து பிளேன் ஏறி போய் வந்து என்ன சொல்லனா சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு மாசத்திற்கு வந்து எப்படியும் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் இருந்தா தான் அங்க இருப்ப, உனக்கு 3000 ரூபா கொடுக்க முடியலன்னா அப்ப இந்தியாவில் நீ எங்க உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி பிறந்தாகாது. அந்த இடத்துக்கு போய் உட்காந்து நீ என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? எல்லாமே எங்க வேணாலும் வந்து இந்தியாவில் குடித்த பால், தமிழ்நாட்டில் குடித்த பால், அது அப்படித்தான் இருக்கும். இதை குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த எங்கேயுமே குறைவாக எது இருக்கிறதா, குறைவாக எங்க எது இருக்குதா, குறைவாக இருக்கிறதா, அது தன்னுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி இருக்கு. நீங்க குறைவாக எங்க பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு தக்கன குவான்டிட்டி தான் இருக்கும். 500 ரூபாய்க்கு சேலை எடுத்தீங்கன்னா 500 ரூபாய் குவான்டிட்டி தான் இருக்கும். 1000 ரூபாய்க்கு சேலை எடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் குவான்டிட்டி இருக்கும். 2000 ரூபாய்க்கு துணி எடுத்தீங்கன்னா அதோடைய குவான்டிட்டி இருக்கும். ஒருத்தன் காசு கேட்கானா வந்து என்ன சொல்றான்னா, அவன் வந்து காசை வந்து எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டானா அவன்கிட்ட திறமை, என்கிட்ட திறமை இருந்தா தான் கேட்பேன், இல்லைன்னா நம்மகிட்டே ஒண்ணும் இல்லை. நான் விளாவாரி எடுத்து எப்ப எதையுமே பேசக்கூடிய தன்மை எனக்கு அனுபவமும் இருக்குது, ஜோதிட அறிவும் இருக்குது. அதனால எல்லா மனிதருமே பண தேவைகளுக்கு முக்கோணத்தை கீழ் நோக்கி போடுங்கள். மூக்கு கீழே இருக்கணும், அழகா போடுங்க, நெட்டில் எடுத்து கூட வச்சுக்கிடுங்க. அதே சமயத்துல புகழ் பெயர் வலிமையான ஒரு சக்தி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் முக்கோணத்தை மேல் நோக்கி போடுங்க, நல்லா இருக்கும். அப்படி கோம்பு மேல இருக்கணும், அழகாக போட்டு அழகாக போடணும். அப்ப அந்த அழகாக போடுறதுல வெர்டிக்கல் சைஸ்ல போடுறது இல்லையா, வெர்டிக்கல் சைஸ்ல மேல் நோக்கி போடுறீங்களா, அதுல கிரீம் என்று சொல்லக்கூடிய கிரீம், கிரீம் கிரீம்னா வடமொழி இக்கு ரீம் உள்ள போடுங்க. கீழ் நோக்கி போடுறீங்க இல்லையா, இந்த கீழ் நோக்கி போடுற முக்கோணத்துல சீம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கத்தில். ஆனால் சிஎன்னா வடமொழி சிஎன்னா போட்டு இம் போடுங்க, ஷீம்.
அது மகாலட்சுமியோடைய பீஜம். இது என்ன சொன்னா, அந்த வெர்டிக்கல் சைஸ் மேல் நோக்கி போடுவதற்கு, கிரீம் என்று சொல்லி போடுவதற்கு, ஒரு மனிதன் தலை நிமிர்ந்து நிற்கணும்னா என்ன வேணும்? அவன் புகழுடையவனாக இருக்கணும். அப்ப புகழுடையவனாக இருப்பதற்கு கிரீம் என்று சொல்லக்கூடிய மந்திரமும், பொருளாதார வசதி உடையவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்ரீம் ஸ்ரீம் என்று சொல்லக்கூடியதை எழுதி அழகாக என்ன சொல்றான், ஒன்று கீழ் நோக்கியும் ஒன்று மேல் நோக்கியும், கீழ் நோக்கி இருப்பதற்கு பணம், மேல் நோக்கி இருப்பதற்கு புகழ் என்று கூட நீங்க ரெண்டையும் ஒரே இதுல போட்டு இந்த மந்திர வார்த்தைகளை உள்ளே போட்டு, கீழ் நோக்கி இருப்பதற்கு மேலே என்ன சொன்னா பணம் என்று சொல்லுங்க, எழுதி போடுங்கள். மேல் நோக்கி இருப்பதற்கு அந்த உச்சி பகுதியில என்ன சொன்னா புகழ் என்று போடுங்கள். பணத்தையும் புகழையும் பார்க்க பார்க்க இது ரெண்டும் சேரும். நம்ம பார்க்க பார்க்க தான் நடக்கும். ஒரு சில அனிச்சையான செயல்களை நான் செஞ்சு பார்ப்பேன். இந்த வாக்கிங் போகும்போது எந்த வழி நான் ஒரே வழியில நடக்க மாட்டேன். ஒரு வழி போய் அப்படி ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு மணி நேரத்தை கனெக்ட் பண்ணும்போது சில இடங்களில் கிராஸ் ஆகும்போது, ஒரு இடத்துல கிராஸ் ஆகும்போது என்ன சொல்றேன்னா அந்த ஆலமரத்தோடைய விழுதுகள் நல்லா தொங்கிக்கிட்டு இருக்கும். அப்படியே அந்த விழுதுகளை தொங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த இதை அப்படி லேசா பிடிச்சு இழுக்கக்கூடிய ஒரு மனோநிலை, இழுத்து அப்படி தடை விடக்கூடிய மனோநிலை வரும். அந்த மரத்தை தொடக்கூடிய ஒரு மனோநிலை வரும். இதெல்லாம் என்ன சொல்லணும்னா பெரிய யோகத்தை கொடுக்கும். சஞ்சலங்களை நீக்கிவிடக்கூடிய சக்தி ஆலமரத்துக்கு உண்டு. பரிச்சித்து பாருங்கள், பரிச்சித்து பாருங்கள். இதெல்லாம் கண் முன்னாலே ஒரு செயலை ஒரு நட்சத்திர நபருக்கு அந்த ஆலமரத்தை படமாக எடுத்து அவரே அந்த ஆலமரத்துக்கிட்ட அவருடைய புகைப்படத்தை நிக்கிற மாதிரி வச்சு அவருக்கு கிரீடம் சூட்டி விட்ட மாதிரி ஒரு படத்தை எடுத்து எங்க வீட்டுல வச்சிருக்கேன். பையனுக்கு தான், மக நட்சத்திரத்திற்கு ஆலமரம். இது உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போனது. உயர்ந்த இடத்திற்கு எங்க வர்க்கத்தில் இல்லாத எனக்கு இல்லாத ஒரு இது எங்க அப்பா தாத்தாவுக்கு இல்லாத எங்க பையனுக்கு கிடைச்சது. அதற்கு நாம் செயல்படுத்திய விதம் தான். இது பெருமை அல்ல. எப்பயுமே ஒரு மனிதன் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பிறருக்கு ஊட்டச்சத்தாக பயன்படணும் அப்படிங்கிறது தான் சொல்றேன். அப்ப அந்த மக நட்சத்திரத்தை எப்படி ஆக்கு, ஆலமரம், நல்லா படர்ந்து விரிந்த ஆலமரம், அது பக்கத்துல பையனுடைய போட்டோ, மக நட்சத்திரத்துக்கு கிரீடம் என்று பெயர். அந்த கிரீடம் ஒரு ஒரு இந்த ராணிகள் அழியக்கூடிய அப்படி ஒரு உச்சி மாதிரி கிரீடம், அதை வச்சு அந்த படத்து பக்கத்துல வச்சு ஃப்ரேம் போட்டாச்சு. போட்டு என்ன இருக்கு, அவன் +2 படிக்கும்போது நான் செஞ்சேன். இன்றைக்கு அது அது செயலாக்கம் ஒரு தகப்பனாக இருந்து செய்து கொடுத்த ஒன்று அவனை பெரிய வெற்றிக்கு கொண்டு போனது. அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்க கொண்டு போனது காரணம் பிரபஞ்சத்துடைய ரகசியங்களை நாம் இயக்க தெரிய வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை யாரும் பெருமையாக நினைச்சுக்கிடாதீங்க. பெருமை இல்லை, நாம் வளர்ந்த இன்புட் கொடுத்த ஒரு ரகசியம். இன்புட் கொடுத்த ரகசியம். ஏன் வெளியே சொல்றேன், நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்க உங்க குழந்தைகள் நல்லா வருவதற்கு வாழ்த்துக்கள் கூறி, எல்லோரும் நலமாக இருக்கவும், தனக்கு கிடைக்காத ஒன்றை கிடைப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்.